ரிவ்யூவர் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கூலி தலைவலி அப்படின்னு ஒரு டைட்டிலை போட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறது, ஸ்கேம்னு சொல்கிறது, கூலி வந்து டோட்டலாக வந்துட்டு அது முடிஞ்சு காலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பேசுகிறத பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஒரு படம் 2 படம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு படம் மிஸ் ஆகுது அப்படின்னும் போது டோட்டலாக அந்த அவங்க நீங்கள் தகுதியே இல்லைன்னு சொல்லி அனுப்புறதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறான செயல் சார். வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் மக்கள் ஒருத்தர் உட்காருறாங்க, இன்னும் 5 வருஷம் இன்னொருத்தர் உட்கார வைக்கிறாங்க. வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அது இயல்பு. ஒருத்தர் நீங்கள் உங்களுக்கு 74 வயசாச்சு, நீங்கள் போதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அவர் பண்ணுறதா பண்ண வேணான்னு சொல்கிறது அவர் மட்டும் தான் முடிவெடுக்க முடியும். ஒரு மனிதன் அவர் தான் முடிவெடுக்க முடியும். பட் மற்றவர்கள் சொல்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. இன்ன வரைக்கும் ஒரு 40 வயசு பையன் மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. பட் அவருடைய ஸ்பீடெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஆக்டர்ஸ் யாராவது பண்ண முடியுமா? சத்யராஜே சொல்கிறாரு, ஷார்ட்னு சொல்லும் போது நான் எந்திரிக்க லேட்டாக ஜம்ப் பண்ணி ஓடி போகிறாருன்றார். ஸோ அவர் இன்னமும் இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷம் கூட இன்னும் கண்டினியூ படம் பண்ணிட்டு இருப்பார். இன்னொரு 5 படத்துக்கு மேலே பண்ணிட்டு தான் இருப்பார். அவருக்காக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெயிட்டிங்கு, டைரக்டர் வெயிட்டிங்கு, எல்லா பேருமே தயாராக இருக்காங்க பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் போதும் நீங்கள் பண்ணிட்டீங்க வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. அவருடைய பழைய சரித்திரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களுக்கு எப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது.